morning students, welcome to chemistry simplified Tamil. Okay, நான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன கொடுக்க போறேன் அப்படினா yes haloalkane arenesல preparationல ரெண்டு properties ரெண்டு methodology மட்டும் கொடுத்துட்டு அது எப்படி நீட்ல and ஜேல கேட்பாங்க அப்படிங்கற அந்த ரெண்டு ஈக்குவேஷனை மட்டும் டீச் பண்றேன் பார்க்கலாம். Okay, now let us see. Yes ma'am. Methods of preparation of haloalkane from alcohol. So இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து என்ன அப்படினா from alcohol கொடுக்கப்பட்டிருக்கிறது starting from alcohol. என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாம். The hydroxyl group of alcohol is replaced by halogen on reaction with the concentrated halogen acids, phosphorus halide or thiolate. So concentrated halogen acids னா HX போட்டுக்கோங்க. phosphorus halides னா உங்களுக்கு வந்து PX3 போடலாம், PX5 போடலாம். ஓகே, or thionyl chloride அப்படினா SOCl2. So is preferred. இதுல முக்கியமான பாயிண்ட், thionyl chloride is preferred because in this reaction alkyl halide is formed along with the gases SO2 and HCl. அதாவது இந்த மெத்தட் தான் உனக்கு ஏன் பெஸ்ட் அப்படிங்கிறது சொல்றாங்கன்னா, இதுல வர பை ப்ராடக்ட் gaseous ஸ்டேட்ல இருக்கு, அதனால பியூரிஃபிகேஷன் உனக்கு தேவை இருக்காது, ஈஸியாக இருக்கும் பியூர் alkyl halide. அதுக்கடுத்தது the reaction of primary and secondary alcohol with the HCl requires a presence of catalyst SnCl2. primary and secondary alcohols, அதாவது இது எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, நம்ம எல்லாமே ஆல்கஹால்ல இருந்து எடுக்கிறோம். ஸோ ஆல்கஹால்ல இருந்து தான் நம்ம with that we are going to get it, isn't it? இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, உன்னுடைய primary secondary tertiary ஆல்கஹாலாக இருந்தா HCl ஆக இருந்தா அதோட அவங்க வந்து ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. The reaction of primary. Okay, after with the tertiary alcohol the reaction is conducted simply by shaking with it constant boiling of HBr. HBr is used for preparing alkyl bromide or may be obtained by with the sodium or potassium iodide with a 90% of orthophosphoric acid. Order of reactivity of alcohol, இதுல வந்து இந்த reactivity order முக்கியம். tertiary immediate தெரியும். phosphorus dibromide usually generated in the situ அப்படினா at the time அங்க reaction ஆகும் by the reaction of red phosphorus with the bromine and iodine respectively. ஓகே, இதுதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற content of the book of course. இப்போ நம்ம இதை எப்படி நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கறத இப்போ நம்ம next பேஜ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ preparation of alkyl halide from alcohol, heading வந்து from alcohol. ஓகே, இதில் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு HCl with the zinc chloride. இதுக்கு இன்னொரு பேர் வந்து லூகாஸ் ரியேஜென்ட்னு பேர், லூகாஸ் ரியேஜென்ட். அதுக்கடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க HX. ஓகே, ஹாலஜன் ஆசிட்ஸ். ஓகே, அதுக்கடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க PCl3, PCl5 and SOCl2. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு let us start with your alcohol. ஃபஸ்ட்டு லூகாஸ் ரியேஜென்ட்டை வச்சு பேச போகிறோம். ஓகே, you take your primary alcohol. This is CH3, CH2, OH. Here you are using the Lucas reagent HCl and zinc chloride. This is anhydrous. இப்போ இந்த இதில் primary alcohol இருந்தால் both require. உனக்கு வர்ற ப்ராடக்ட் வந்து CH3, CH2Cl. இப்போ சப்போஸ் இது உனக்கு இந்த இடத்துல நான் செகண்டரி ஆல்கஹால் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. now I am using secondary alcohol. இதே ரியேஜன் தான், பட் இந்த இடத்துல உனக்கு ப்ராடக்ட் கிடைக்குது CH3, CH, Cl, CH3. ஓகே, now coming to the point, இது வந்து எவ்வளோ நேரத்தில் கிடைக்குன்னா 5 to 10 minutesல கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சப்போஸ் யூ ஆர் யூஸிங் tertiary alcohol. tertiary alcohol யூஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு ஜஸ்ட் இமீடியட்டாகவே உனக்கு கிடைச்சிடும் சேம் ரியேஜென்ட், பட் யூ ஆர் கெட்டிங் இமீடியட்லி திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுதான் யூஸ்டு டு டிஃப்ரென்ஷியேட் ப்ரைமரி செகண்டரி ஆல்கஹால்னு டெஸ்ட் ஃபார் ஆல்கஹாலாக வரும். The same thing it is given as a test for identify alcohol with its primary, secondary and tertiary. So இப்போ ஒரே ஈக்குவேஷன் உனக்கு ரெண்டு ஹெட்டிங்கில் வருது. ஒன்று டெஸ்ட் ஃபார்
ஆல்கஹால் அல்லது ரெண்டாவது வந்து preparation of alkyl halide. Primary alcohol not reacted at room temperature, not at room temperature, but it is on heating it gives, on heating it gives. Whereas இது 5 to 10 minutesல கிடைக்கும். என்னவா கிடைக்கும்னா turbidity, turbidity ஒரு கலங்கலாக கிடைக்கும். இது வந்து இமீடியட்டாக கிடைக்கும். tertiary alcohol will give the turbidity immediately. Turbidityனா என்ன அர்த்தம்னா turbidityனா என்ன அர்த்தம்னா what is அப்படியே கலங்கலா மிக்சிங் கொலாய்ட் மாதிரி கிடைக்கும். So if the alcohol is primary, it will on heating. Secondary, it gives on 5 to 10 minutes. Tertiary gives on what is it called as immediately. இதை வச்சு நீ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் யுவர் அல்கைல் ஹாலைடு பார்க்குறோம், அதுவே டிஃபரன்சியேஷன் ஆஃப் ப்ரைமரி அண்ட் செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு பார்க்குறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது then with the what is it called as next method of preparation from PCl3, from PCl3. ஓகே, இப்போ நான் இதுக்கு எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஃப்ரம் ஆல்கஹால் தான். இப்போ என்னுடைய எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் PCl3, இங்கே நல்லா கவனிச்சுக்க, இங்கே 3 இருக்குது. அதனால் இந்த ஆல்கஹாலை நான் 3 வாட்டி எழுதுகிறேன். 3 வாட்டி எழுதிட்டு இந்த இதில் நீ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். எஸ் 1 minute. எஸ் திஸ் இஸ் இங்கே பாருங்கள். நான் இது அப்படியே நான் இதோட சேர்க்குறேன். இந்த ஒரு இதில் ஒரு Cl போடு, இங்கே Cl போடு, இங்கே Cl போடு. இப்போ ப்ராடக்ட் எழுதுங்க. C2H5Cl. how many numbers வந்திருக்கு? 3 times. ப்ளஸ் இந்த ஆசிட் வருது பாருங்கள், எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். H3PO3. H3PO3. இது பேர் வந்து என்னென்னா பாஸ்போரஸ் ஆசிட். ஓகேவா? எஸ். அதுக்கு அடுத்தது உனக்கு அவ்வளோதான். these are the product when you are using phosphorus trihalide. Suppose if you are using phosphorus pentahalide, suppose I am using phosphorus pentahalide, ethyl alcohol plus phosphorus pentahalide gives இது எப்படி வரும்னா PCl3 plus Cl plus Cl. இப்போ இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படிங்க, இப்படி வச்சுக்கிறேன். இது Cl போட்டுக்கோ, இது Cl போட்டுக்கோ, இங்கே நடுவில் இருக்கிற PCl3 இதை நடுவில் கொடுக்குறேன். இப்போ ப்ராடக்ட் உனக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள். C2H5Cl plus POCl3 plus HCl. ஓகே, ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட்னா உனக்கு பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைடு வந்து பை ப்ராடக்டாக கிடைக்கும். இது இந்த வருஷம் NEET 2026ல இது பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ அடுத்தது ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், த thionyl chloride. ஃப்ரம் thionyl chloride. வாட் இஸ் thionyl chloride அப்படின்னா ஃபார்முலா இஸ் SOCl2. இப்போ எழுதுகிறோம் ethyl alcohol plus SOCl2 gives in the medium of pyridine. இது எப்படி நீ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னா, இதை இங்கே பாருங்கள். நமக்கு வேணுங்கிறது என்னன்னு பாரு. இது ஒரு Cl, இது ஒரு Cl, இந்த இடத்துல உனக்கு SO. அப்போ உனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். C2H5Cl plus SO2 plus HCl plus HCl. இது ரெண்டு எப்படி இருக்குன்னா கேஷியஸ் ஸ்டேட். அதனால் திஸ் இஸ் கெட்டிங் as a பியூர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அந்த சிஸ்டத்தில் இருக்காது, அதை விட்டு போயிடும். இது சுத்தமாக இருக்குது. அதனால் you need not go for purification. So this method is best method. So this method is best to prepare alkyl halide. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்ம இங்கே பார்த்ததில் இம்பார்ட்டண்ட் மெத்தட் வித் இண்டிவிஜுவலில் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி உனக்கு இதில் எது முக்கியமாக அடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்னும் பார்க்காதது என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா திஸ் ஒன்.
உனக்கு பிஆர் வேணும்னா உனக்கு NaBr வித் சல்ஃபூரிக் ஆசிடோட இந்த ரியாக்ஷன்ஸ் வரும். மற்றபடி இதெல்லாம் காமனாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இதை ரெட் பாஸ்பரஸில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we are getting ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணோம்னா we are getting ஓகே. இது ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே கவர் பண்ணல, இதை இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது here it is, this is written here, the above method are not applicable. Yes, this is yes not applicable for preparation of aryl halides. Aryl halides நான் என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்னா this is what is this is your chlorobenzene. chlorobenzene இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீ இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. அது எப்படின்னா இப்போ உனக்கு இது வேணும் அப்படின்னா உனக்கு இதோடைய ஆல்கஹால் எழுது. இதோடைய ஆல்கஹால் நீ எடுத்த அப்படின்னா வாட் இஸ் திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபீனால். இதில் என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கிற ரெண்டு லோன் பேர் இந்த இடத்துல ரெசனன்ஸ் ஆகி இந்த பாண்ட் வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா இந்த பாண்ட் திஸ் பாண்ட் we can call it as a see this one. This bond is partial double bond character because of resonance. Partial double bond character due to resonance. Resonance, or we can see as a plus M effect or plus R effect. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுனா இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். திஸ் பாண்ட் இஸ் பிகம் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். த பாண்ட் பிகம் ஷார்ட் அண்டு ஸ்ட்ராங். ஓகேவா? ஏன் அது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங்னா இந்த இடத்துல இருக்கிற கார்பன் வந்து இந்த இடத்துல உனக்கு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ த கார்பன் இஸ் sp2. sp2ன்னு வரப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா பாண்டோடைய electronegativity of S increases. So electronegativity increases, bond length decreases. So அதனால the bond is short, automatically it becomes strong. இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. The carbon oxygen bond in the phenols, you can see here, carbon oxygen bond in the phenols have a partial double bond character and difficult to break, being stronger than a single bond. So இந்த இதை நம்ம இதனால் என்ன பண்ண முடியாது, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இது இம்பார்ட்டன்ட் போர்டு கொஸ்டின். why we cannot prepare mean because in the phenol this bond is having partial double bond character, due to that it is the short and strong, so we cannot break this one. So we cannot prepare chlorobenzene by this method. Okay, so the first method from alcohol miss teach பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். செகண்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் திஸ். ஓகேவா? எஸ், நவ் லெட் அஸ் see what is the second method. எஸ், இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்கிறது ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்னா என்ன அர்த்தம், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிறது மட்டும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மீத்தேன், ஈத்தேன், C2H6. இப்போ அதுலேயே இன்னொன்று வந்து C2H4ன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் கால் டபுள் பாண்ட் இருக்கிற வாட் இஸ் இட் கால் எத்தீன் அல்கீன். ஆஃப்கோர்ஸ் இப்போ நமக்கு இந்த இடத்துல அல்கேனில் இருந்து மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்கேன் அப்படின்னா உனக்கு இதை ரெண்டு மட்டும்தான் எடுக்கிறோம். இதில் இருக்கிறது ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன், ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. நேம் ஆஃப் த மெக்கானிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன் ஆர் ப்ரோமினேஷன் ஆஃப் அல்கேன் gives a complex mixture of isomeric mono and polyhaloalkane. உனக்கு வந்து மிக்சராக கிடைக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் which is difficult to separate as a pure compound, consequently the any single compound is low. அதனால் மெத்தடில் வந்து உனக்கு வர்ற ப்ராடக்ட் வந்து மிக்சராக இருக்கும். ஸோ சிங்கிள்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இங்கே பார்க்குறாங்க வாட் இஸ் திஸ் இஸ் கார்பன் 4 and you can call it as a this is N-butane. இம்பார்ட்டன்ட் குளோரின் வித் அல்ட்ராவயலட் ரேஸ் அல்லது ஹீட். இந்த ரீஏஜென்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம் ரீஏஜென்ட். இப்போ இந்த இது இருந்தாவே அங்கே என்ன நடக்கும்னா ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். இப்போ இதில் உனக்கு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற ஹைட்ரஜன் ப்ரைமரியில் இது வந்து ப்ரைமரி கார்பன், இது செகண்டரி கார்பன், இது ப்ரைமரி. ஸோ இப்போ இங்கே வந்து ரெண்டு விதமான ஹைட்ரஜன் இருக்குது. ஒரு இது ப்ரைமரி ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிச்சுன்னா இது, செகண்டரி சப்ஸ்டியூட் பண்ணிச்சுன்னா இது.
இதில் ஸோ இது சப்ஸ்டியூஷன் ஆஃப் ப்ரைமரி, இது சப்ஸ்டியூஷன் ஆஃப் செகண்டரி. இது எது மேஜர் ப்ராடக்ட்னா இதுதான் மேஜர் ப்ராடக்ட். கேன் யூ கிவ் மீ த ரீசன் ஃபார் திஸ்? மேஜர் ப்ராடக்ட் எதனால்னா இது வந்து செகண்டரி நேச்சர். இப்போ உனக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் அதுதான் நீ டிசைட் பண்ணும். ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யார் வரேன்னா allyl halide. Okay, and then it is more stable than tertiary, which is more stable than secondary, more than which is your methane. Okay, since now we are having secondary, and this picture now we are having what is it called it as a, yes, comparison is between secondary and primary. Secondary is more stable, so this is the major product. This is point number 1. Next one, this product is what I am writing with the carbon number 4, CH3 CH2 CH3. இது வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து asymmetric carbon atom. ஸோ அப்போ இதில் வந்து உனக்கு ஆப்டிக்கல் ஐசோமர் இருக்கும். அதனால் உனக்கு இதில் டி ஃபார்ம் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று எல் ஃபார்ம் ஒன்று கிடைக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து இருப்பதால் இது எப்படி இருக்குன்னா யூ கேன் கால் இட் அஸ் அ ரெசிமிக் மிக்சர். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உனக்கு கொஸ்டின் வரும். ஸோ நான் உனக்கு இன்றைக்கி 2 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹேலோ ஆல்கேன்ஸ் நடத்தியிருக்கேன். ஒன்று ஆல்கஹால்லேருந்து நடத்தியிருக்கேன், இன்னொரு ஹைட்ரோ கார்பன்லேருந்து நடத்தியிருக்கேன். இப்போ அடுத்தது நான் என்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் என்ன அப்படின்னா எஸ் அதை பேஸ் பண்ணின கொஸ்டின் வந்து நீட் அண்ட் ஜேஇக்கு. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இது எந்த புக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஓபி டேண்டன்லேருந்து எடுக்கிறேன். ஓபி டேண்டன் கொஸ்டின்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். ஓகே, அதுவும் இந்த இல்லஸ்ட்ரேஷனில் இருந்து தான் ஆல்மோஸ்ட் ஆல் கொஸ்டின்ஸ் வருது. இப்போ இதில் பார்க்கலாம். On monochlorination of 2-methyl butane, the total number of chiral compound. ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது எல்லாமே நம்ம டீச்சிங்கை பார்க்கலாம். monochlorination of 2-methyl butane. பியூட்டேனா 4 கார்பன். ஓகே, இப்போ 4 கார்பன் பாருங்கள், 1 2 3 4 2-methyl. இப்போ இது நான் வந்து 2ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல மெத்தில் போடுறேன். ஓகே, இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணோம்னா CH3 CH CH2 CH3 2-methyl on monochlorination of 2-methyl butane. இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோனோக்ளோரினேட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறோம், குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்ட்ராவைலட்னு பார்த்தாச்சு. நீ என்ன சொல்கிற, மோனோக்ளோரினேஷன். இப்போ நேச்சர் பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் எதோட அட்டாச் இருக்குன்னா பிரைமரி கார்பன். ஸோ இந்ததும் பிரைமரி கார்பன், இது வந்து செகண்டரி, இது வந்து பிரைமரி, இது உனக்கு வந்து டெர்ஷரி. ஸோ இப்போ உனக்கு ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி யார் இம்பார்ட்டன்ட், டெர்ஷரி. அப்போ உனக்கு நான் இந்த ப்ராடக்ட் கொடுக்குறேன், டெர்ஷரி ப்ராடக்ட் கொடுக்குறேன். CH3 CH2 CH. இதில் இருக்கிற அந்த ஹைட்ரஜன் வந்து உனக்கு என்ன ஆகுது, சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நான் உனக்கு குளோரினேஷன் அப்படின்னு Cl போடுறேன். மற்றபடி பழையபடி இருக்கிற CH3 அண்டு CH3. ஓகேவா? உனக்கு இது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, இது ஒரு ப்ராடக்ட். இது உனக்கு ஐசோமராக வருமானா வராது, ஏன்னா இது கைரல் கிடையாது. அதுக்கு அடுத்தது. ஸோ இப்போ நான் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அடுத்தது செகண்டரிக்கு போகலாம். அப்போ உனக்கு செகண்டரினா CH3 CH ஒரு Cl போட்டுக்கிறேன். மற்றபடி இதில் உனக்கு எதுவும் மாற்று கிடையாது. ஸோ இது ஒன்று. இப்போ கொஸ்டினை போய் பார்க்குறோம். த டோட்டல் நம்பர் ஆஃப் கைரல் காம்பவுண்ட். உனக்கு இது கைரல் இல்லைன்னு சொல்லியாச்சு. இது கைரல்னா எஸ், இது யூ கேன் கால் இட் அஸ் அ கைரல். இதை வந்து நீ கைரல்னு சொல்லலாம். ஏன்னா இது ஹைட்ரஜன் Cl மெத்தில் அண்ட் this is isopropyl 4 different. ஸோ திஸ் இஸ் கைரல். அப்போ கைரல் காம்பவுண்ட் அப்படின்னா இதில் வந்து D and L அப்படின்னு உனக்கு 2 ஐசோமர் கிடைக்கும். ஓகேவா? எஸ்.
அதுக்கு அடுத்தது நான் இது செகண்டரி. இப்போ இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா உனக்கு கைரல் வர வாய்ப்பில்லை, இது பண்ணாலும் வர வாய்ப்பில்லை. மொரவே இது மூணுமே ஈக்குவலன்ட் ஹைட்ரஜன். ஸோ இப்போ நம்ம என்னுடைய இது வந்துன்னா இந்த ஒன்றுத்தில் உனக்கு 2 கிடைக்குது. நம்ம ஆன்சர் போய் பார்க்கலாம். திஸ் இஸ் பி. பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நவ் திஸ் ஒன், திஸ் கார்பன் டிஎன்எல் எந்த இடத்துல, திஸ் ஒன் மெத்தில் எஸ் 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 இது. இப்போ இதில் உனக்கு மெத்தில் மோனோ 2 மெத்தில் பியூட்டேன், 2 மெத்தில் பியூட்டேன். ஸோ இது கிடையாது. இன்னொன்று இந்த இடத்துல வாங்க, திஸ் இஸ் 1 2 3 4. ஸோ இந்த டெர்மினலில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் கிடைக்குது. அதை நான் மிஸ் கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ இதை பார்க்கலாம். நவ் வி ஆர் மூவிங் டு திஸ் டெர்மினல். இதை போடுறேன் பார்க்கலாம். CH3 CH2 CH CH3 CH2 அங்கேருந்து வருவது Cl. இப்போ அவங்க இந்த கார்பனை கைரல்னு சொல்கிறாங்க. எஸ், இங்கே மெத்தில் குரூப் எத்தில் குரூப். ஸோ அப்போ இதுக்கு ஒரு D and L. ஸோ எத்தனை கைரல் காம்பவுண்ட், 1 DNLன்னு கிடைக்குது, இங்கே 1 DLLன்னு கிடைக்குது. ஸோ 2 + 2 மொத்தம் உனக்கு இருப்பது 4. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த காம்பவுண்டை எழுதுறீங்க. இது வந்து டெர்ஷரியே பண்ணினதால் வந்தது. திஸ் இஸ் டெர்ஷரிக்கு போட்டோம், இது வந்து செகண்டரிக்கு போட்டோம், இது வந்து ப்ரைமரிக்கு போட்டோம். உனக்கு வந்தது ப்ரைமரியும் அண்ட் திஸ் டெர்ஷரியும் உனக்கு என்ன கொடுத்துருக்கு, கைரல் காம்பவுண்ட் கொடுத்துருக்கு. இதில் உனக்கு D and L அப்படின்னு 2 நம்பர் கிடைக்கும் இதில். அதே மாதிரி உனக்கு இதுலேயும் 2, மொத்தம் 2 + 2 4. அதுதான் இங்கே பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் ஓகே. இதை நம்பரும் இது அப்போ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்பன் த பாசிபிள். ஸோ யூ ஆர் ஹேவிங் 2 + 2 4. ஆப்ஷன் ஆன்சர் இஸ் திஸ் IIT 2004. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து இப்போ ஹவு டு யூ ஃபீல் த வீடியோ? ஐ திங்க் வித் வெரி குவாலிட்டி கண்டென்ட்டோட கொடுக்குறேன். லைக் அண்டு ஷேர் அண்டு தென் சப்ஸ்கிரைப். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங். இன்னும் அது பண்ணினா தான் எனக்கு மேலே வரும். தட் இட் கிவ்ஸ் த மோட்டிவேஷன் ஃபார் ஃபர்தர் continuation of my work. Okay, now let us see this question. What is given here? We can see, of course, this compound obtained by chlorination of N-butane will be. ஸோ இதை வந்து இது N-butane குளோரினேட் பண்ணி இது வந்திருக்கு. அது என்ன ஃபார்ம்னு கேட்குறாங்க. இப்போ தான் அதோடைய ஆன்சர் தான் இங்கே இருக்குது. we know it is the கைரல் ஃபார்ம். அதனால் உன்னுடைய ஆன்சர் வந்து இது ரெசிமிக் மிக்சரில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லை D ஃபார்மும் இருக்கும், L ஃபார்மும் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். த பெஸ்ட் மெத்தட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்டு அண்ட், இது நான் திரும்ப சொன்னது தான், into an alkyl is treating the alcohol with this is SO2 SOCl2 in presence of pyridine. அது திரும்பி நான் அங்கே டீச் பண்ணியிருக்கேன். see this one plus SOCl2 in pyridine. இவன் வந்து மீடியம் வந்து it gives the basic medium. ஓகே, அப்போ உனக்கு வர்ற ப்ராடக்ட் C2H5Cl plus SO2 plus HCl. இது 2 gaseous ஸ்டேட்டாக இருப்பதால் இது வந்து உனக்கு பியூர். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மெத்தட். அண்ட் தென் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தெரியுது. ஓகே, இதில் எது ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, tertiary is greater than secondary greater than. இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு இதையும் சப்ஸ்டியூஷனில் லேபிள் பண்ணிவிடுவோம். இந்த கார்பனுடைய நேச்சர் வந்து ப்ரைமரி. ஏன்னா அந்த நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். this carbon is primary, this is secondary. அப்போ இது எல்லாமே செகண்டரி. இந்த கார்பன் பாருங்கள், இந்த இடத்துல உனக்கு இதோட ஒரு
H இருக்கும் அதுதான் சப்ஸ்டிட் ஆக போகுது. இது என்னது டெர்ஷரி கார்பன். Who is more stable? This is. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் நீ பிஆர் போடுற மாதிரி என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுதான் ஸ்டேபிள். உனக்கு இதுதான், இது வந்து ப்ரைமரியில் சப்ஸ்டிட் ஆகிருக்கு, இது செகண்டரியில் சப்ஸ்டிட் ஆகிருக்கு, இதுவும் செகண்டரி, இது டெர்ஷரி. விச் இஸ் திஸ் கார்போகேட்டையான் இஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ அப்போ இமீடியட்டாக உனக்கு இந்த ஹைட்ரஜன் ஃபார்ம் ரிமூவ் இதுதான் கிடைக்குது. ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகே ஸ்டூடெண்ட், let us see. எஸ், நெக்ஸ்ட். ஸோ 2 ஈக்குவேஷன் நடத்திட்டு அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். The number of monocroptine during the reaction of 2,3-dimethyl butane. இது எப்படி வரையுதுன்னு பாருங்கள். 4 கார்பன் இப்போ உடனே இது நம்பரிங் பண்ணோம்னா 1 2 3 4. இதில் 2,3-dimethyl அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஒரு மெத்தில் குரூப் கொடுக்குறேன், இங்கே ஒரு கொடுக்குறேன், இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். with chlorine in presence of sunlight. Okay, sunlight. Okay, இப்படி வந்து sunlightனு பேர். In presence of sunlight, number of monochloro product presence of sunlight do not consider optical isomer. உனக்கு எத்தனை மோனோக்ளோரோ ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு உன்னுடைய ஆன்சர் வந்து this is. It gives only 2 monochloro product. எப்படின்னா அந்த நேச்சரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ இது 4மே திஸ் 1 1 2 3 4 இது 4மே ஈக்குவேலண்ட் பொசிஷன். இது 4 ஈக்குவேலண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜனை எது சப்ஸ்டிட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு ப்ராடக்டாக கிடைக்கும், ஒரு ப்ராடக்ட். அதுக்கடுத்து 1 2 3 இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் போகிறீங்க. இது ரெண்டும் ஒரே மாடலில் இருக்குது. யார்? இவங்க 2 பேரும் ஈக்குவலண்ட். அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு ரிமூவ் ஆனால் ஒன்று கிடைக்கும், இந்த ஹைட்ரஜனுக்கு ரிமூவ் ஆனால் கிடைக்கும். இப்போ நம்ம அதை போட்டுருவோமா? எஸ், நவ் ஐ ஆம் புட்டிங் திஸ் இஸ். அப்போ இதை ஒன்று ரிமூவ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எழுதிக்கிறேன், மீதி எல்லாம் அப்படியே தான். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும், இதெல்லாம் போட்டுட்டு இருக்காதுங்க. ஜஸ்ட்டு ஓகே வி ஆர் கெட்டிங் 1 ப்ராடக்ட், அனதர் ப்ராடக்ட் இங்கே வச்சு செய்கிறோம் அப்படின்னா now you can see these are உனக்கு CH3 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 இங்கே CH3 இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணால் Cl. ஸோ இது அப்போ இது ஸோ உனக்கு 1 + 1 டோட்டலி. அதுக்கு அடுத்தது இது கைரல் கிடையாது, this is not chiral. இங்கே மெத்தில் குரூப், this is not chiral. ஸோ only you are having 2 product. Okay, there is no chiral compound. Okay, so you make it ready. How many products mean? Only 2. I think with that we are coming to the end of the what is it called as a end. Yes ma.